இன்று எல்லாருக்கும் அன்புக்கு பேர் போன ஒரு நல்ல தெய்வ மனுஷி அன்னை என்று அநேகரால் அழைக்கப்படும் ஒரு தெய்வ மனுஷி. அவரை குறித்து தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? யார் அப்படின்னா ஆக்னஸ் கோன்சா பொஜாஜியூ. என்னடா இது பேர் வாயிலே நொழியிலேயே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எஸ், உண்மையாகவே அவருடைய இயற்பெயர், அதாவது தகப்பனும் தாயும் வைத்த பெயர் தான் ஆக்னஸ் கோன்சா பொஜாஜியூ. ஆமீன். அவருடைய வளர்ப்பின் அடிப்படையில் செல்ல பெயராய் இன்னொரு பெயர் சொல்லப்பட்டது தான் அன்னை தெரேசா, அதாவது தெரேசா இல்லைங்களா? அன்னை என்பது உங்களாலும் என்னாலும் அழகாய் அன்பாய் அழைக்கப்பட்டது அன்னை. அது நாளடைவில் அவருடைய பெயரில் ஒட்டி அன்னை தெரேசா என்று மாறிப்போனது. ஆமேன். அவர் பிறப்பு, இறப்பு, பிறந்த நாடு, தாய் தந்தை, அவர் செய்த இயற்பணி, அவர் நிமித்தம் நீங்கள் நானும் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இன்னைக்கு விசேஷமாய் மிஷனரிகளின் தலைப்பில் இந்த தெய்வ மனுஷி அன்னை தெரேசாவை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் யோசிக்கலாம், ஏன் இப்பொழுது இவரை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால் இன்று அவருடைய பிறந்த நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 26, 1910 இன்று அவர் உலகமெங்கும் அவருடைய பிறப்பின் நாளாக இருக்கிறது. ஆமீன். பிறந்த நாடு அல்போனியா. ஆமீன். இயற்பெயர் நான் சொன்னது போல ஆக்னஸ் கோன்சா பொசாஜியூ. இவர் அல்போனியா நாட்டில் பிறந்து கொல்கத்தாவில் சேவை செய்ய விரும்பிய கிறிஸ்துவ துறவி என்றும் அழைக்கப்பட்டார். இவர் இந்திய குடியுரிமை பெற்றவர். ஆமீன். இவருடைய ஊழிய காலம் சுமார் 45 வருடங்கள் எளியவர்களுக்காகவும் வியாதிப்பட்டவர்களுக்காகவும் அனாதைகளுக்காகவும் இறக்கும் தருவாயில் உள்ள பிள்ளைகளுக்கு தொண்டாற்றினார். இவர் 1979 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார். 1980 இவர் இந்தியாவின் புகழ்பெற்ற பாரத ரத்னா விருதையும் பெற்றார். இவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ நல்ல ஊழியங்கள், நல்ல ஒரு பெயர், விருது எல்லாம் பெற்றவங்களுக்கா குற்றம்? எஸ், நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நிறைய பாடுகள் உண்டு இல்லைங்களா? கர்த்தர் நமக்காக எவ்வளோ நன்மைகள் செய்தார். அவர் பட்ட பாடுகள் அநேகம். அவர் வழி வந்த தெய்வ பிள்ளைகளுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது தெய்வ சித்தமாக இருக்கிறது. அவர் செய்த குற்றம் என்ன அப்படின்னு நீங்கள் வாசிக்கும் போது, இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சூட்டப்பட்டது. கருக்கலைப்பு எதிர்த்து ஒரு நிலையை அவர் உண்டாக்கினார். குடும்ப ஆலோசனை சங்கத்தையும் நிறுவினார். ஆமீன். அதாவது அவர் 5வது வயதிலேயே கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் இல்லைங்களா? யோசிக்கல, 5 வயசுல நம்ம என்ன செய்வோம்? நம்ம அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு ஆடிக்கொண்டு விளையாடி கொண்டு இருப்போம். ஆனால் 5 வயதிலேயே கர்த்தரின் பணியை செய்ய விரும்பிய ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷியாய் தெரேசா வாழ்ந்து வந்தார். தந்தை நிக்கோலா, தாய் ட்ரினானா ஃபைல். இவர் பிறந்த மறு நாளிலேயே திருமுழுக்கு பெற்றார். அதாவது ஞானஸ்தானம், பிறப்பு ஞானஸ்தானம், தெளிப்பு ஞானஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த தெளிப்பு ஞானஸ்தானத்தை அவர் பெற்றார். இவருடைய உடன்பிறப்புகள் லாசர், அகலாதா என்று 2 உடன் பிறந்தவர்களாய் இருந்தார்கள். இவருடைய தாயும் தந்தையும் உண்மையாகவே ஒரு அழகான விளக்கு தூணாய், ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான தாய் தந்தையாய் வாழ்ந்தார்கள். ஆமீன். அதாவது அவருடைய தாய் எப்படிப்பட்டவர் என்றால், நீ யோசிக்கலாம், இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவு குணம் எங்கிருந்து வந்தது என்று. ஆமீன். பெரியோர்கள் சொல்வார்கள் இல்லையா, தாயை போலவே சேலை, நூலை போல பிள்ளை என்று. ஆமீன். அப்பொழுது இந்த ஒரு குணம், கொடுக்கிற குணம், அன்பின் குணம் தாய் தகப்பனிடத்திலிருந்து தெரேசாவுக்கு வந்தது. யோசிக்கலாம் எப்படி வந்தது என்று. ஆமீன். ஒரு அநேக ஏழை எளிய மக்கள் அவர்கள் வீடு வாசலில் சென்று உணவுக்காய் நிற்கப்படும் போது கதவை தட்டிவிட்டு யாரும் வராத போது சென்று விழுவார்கள். உடனே தாய் அவர்களின் வீட்டையே தேடி போய் அவர்களுக்கு உணவு, தின்பண்டங்கள், உடைகள் கொடுத்து அவர்களின் அன்பாய் உபசரித்து விட்டு வருவார்.
இது எல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தான் ஆக்னஸ், அதாவது தெரேசா. தாய் இப்படி இருந்தாலும் தந்தை எப்படிப்பட்டவர் என்றால், அநேகருக்கு மரியாதைகளை, அதாவது இயலாதவர்கள், இல்லாதவர்கள், ரொம்ப ஏழைப்பட்டவர்களுக்கு மதிப்புகளை அதிகமாய் செலுத்துகிறவராய் இருந்தவர் தான் அவருடைய தந்தை. அவர் தன் ஒரு குட்டி ஆலயத்தை தாய் தகப்பன் நிமித்தமாகவே அவர் கற்றுக்கொண்டார். அவர் முதல் ஆலயம் அவருடைய குடும்பம்தான். குடும்பமே அவருக்கு ஆலயமாய் இருந்தது அவர் பார்வைக்கு. இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலயமாய் இருக்கிறோமா? வசனம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று. யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் ஆலயமாய் இருக்கிறோமா என்று. ஆமென். ஆனால் ஆக்னஸுடைய தாயும் தகப்பனும் ஒரு ஆலயமாய் வாழ்ந்து காட்டினார்கள். அதை தான் அப்படியே எடுத்து பயன்படுத்தி வாழ்ந்து காட்டினார் ஆக்னஸ். இவர் உண்மையாகவே தேவனிடத்தில் அதிக தாக்கம் கொண்டவர். ஒரு முறை அவருடன் ஆக்னஸுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. ஆமீன். அதை நன்கு அறிந்த தாயார் இந்த பழக்கத்தை, இந்த நண்பர்களை, இந்த தோழியை ஆக்னஸிடம் வந்து எப்படி பிரிப்பது என்று தாயார் யோசித்து கொண்டே இருந்தார். உடனே தன்னுடைய மகளை அழைத்து ஒரு கூடை நிறைய ஆப்பிள்களை கொடுத்து ஒரு அழுகிய ஆப்பிளை அவர் கையில் வைத்திருந்தார். உடனே ஆக்னஸை அழைத்து, இந்த கூடையில் இந்த அழுகிய பழத்தை வைத்து உன்னுடைய அறைக்கு கொண்டு போய் செல். அதை உன் அறைக்குள் பத்திரமாய் வைத்துக்கொள். நான் கேட்கும் நாள் வரைக்கும் உன் அறையிலே இருக்கட்டும் என்று சொன்னார். உடனே ஆக்னஸ் தாய் சொல்லை தட்டாதவனாயிருந்தார். அவர் சொன்னது போலவே அந்த கூடைக்குள் அழுகிய பழத்தை வைத்து தன் அறைக்குள் கொண்டு போய் வைத்து விட்டார். ஒரு சில நாட்கள் கழித்து தாயார் அந்த கூடையை எடுத்து வர சொன்னார். எடுத்து வந்தவுடன் எல்லா பழங்களும் அழுகி போனது. உடனே அந்த தாயார் ஆக்னஸிடம் சொன்னார், பாற்றியா, ஒரே ஒரு அழுகிய பழம் எல்லா பழங்களையும் நன்றாக உள்ள எல்லா பழையும் அழுகி போகும்படி செய்துவிட்டது. அதுபோலதான் தீய நண்பர்கள் ஒரு நல்ல குணமுள்ள நண்பர்களையும் தீய நண்பர்களாக மாற்றிவிடும் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றார். அந்த ஒரு சொல்லாகப்பட்டது ஆக்னஸின் இருதயத்தில் ஆழமாய் பதிந்தது. உடனே அவள், இல்லை அம்மா, இப்படிப்பட்ட நண்பர்களுடன் நான் பழக்கம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவர் கத்தரிடத்தில் இன்னுமாய் கிட்டி சேரி அவரிடத்தில் அன்பு வைக்கிறவளாய், அவரிடத்தில் நேரத்தை அதிகமாய் செலவழிக்கிறவளாய் ஆக்னஸ் காணப்பட்டார். 9வது வயதில் குடும்பத்தில் ஒரு பெரிய புயல் அடித்தது போல காணப்பட்டது. ஆமே, என்ன புயல் அப்படின்னு யோசிக்கலாம். எஸ், அவருடைய தகப்பனார் மரித்து போனார். இந்த இழப்பு அந்த குடும்பத்தில் ஒரு பேரிழப்பாய் மாறியது. அந்த இழப்பை அவர்களால் மறக்கவே சில நாட்கள், மாதங்கள் ஆன. குடும்பத்தை நடத்த தன்னுடைய தாயாரி எழுந்து நின்றார். 12 வயதில் இறைப்பணிக்கு, அதாவது நான் கடவுளின் பணியை செய்ய போகிறேன் என்று ஆக்னஸ் தன் தாயிடம் சொன்னார். உடனே தாய், நீ வெறும் மேகமாய் கூட வரவில்லை, பிறகு எப்படி நீ மழையாக மாற முடியும்? முதலாவது நீ மேகமாய் மாறு, அப்பொழுது மழையாய் மாறலாம் என்று ஒரு பழமொழியை கூறி அவளை வேண்டாம் என்று தடுத்தார். ஆனாலும் ஆக்னஸ் கத்தரின் அன்பு அவளை அதிகமாய் பெருகியது. 18வது வயதில் அவள் மறுபடியும் தாயிடம் சென்று, இல்லை அம்மா, நான் கத்தருக்காய் ஊழியம் செய்ய போகிறேன், நான் ஒரு கன்னியாஸ்திரியாய் மாறப்போகிறேன் என்று சொன்னாள். உடனே தாயார், எனக்கு 24 மணி நேரம் அகவாசம் கொடுக்க வேண்டும் என்றார். உடனே சரி அம்மா என்று சொல்லி காத்திருந்தாள் ஆக்னஸ். கதவை பூட்டிக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் அழுது, தன் மகள் இப்படி மாறப்போக ஆசைப்படுகிறாளே, நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருந்தாள். ஜெபித்தாள். அவள் சிறு நேரம் கழித்து, அந்த 24 மணி நேரம் கழித்து கதவை திறந்து, போய் வாழ் மகளே என்று சொல்லி அன்புடன் மகளை கத்தரின் பணிக்கு போகும்படி சென்று விட்டாள். ஆமே, பாருங்களேன், இப்பொழுது அவள் கத்தருக்காய் ஊழியம் செய்ய அழகாய் சென்னை பட்டணத்தில் உள்ள கொல்கத்தாவில், இந்திய தேசத்தில் உள்ள கொல்கத்தாவில் கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும், ஆப்பிரிக்கா தேசங்களில் ஊழியம் செய்யும்படியாகவும், ஏழை மக்களுக்கு ஊழியம் செய்யும்படியாகவும், நோயாளிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாகவும், அநாதி இல்லங்களை நிறுவ இவள் ஒரு நல்ல ஒரு தாயாய் மாறவும் கத்தர் இவர்களை அழைத்து எடுத்து பயன்படுத்தினார். ஒரு அநாதி பிள்ளைகளுக்கு உண்மையாக ஒரு தாயாய்
மாறினாள். அவர்கள் இவரை அன்னை என்று அழைத்து நாடளில் தெரேசா அன்னை தெரேசாவாய் மாறும்படி ஒரு மகா பெரிய வாய்ப்பை அவர்களுக்கு கிட்டி சேர்ந்தது. ஆமென். உண்மையாகவே நீங்களும் நானும் என்னவாய் இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு ஒரு நாம் மற்றவர்களுக்கு எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய ஒரு சொற்சுவர் அழகா இருக்கும். வெறுப்பது யாரா இருந்தாலும் நேசிப்பது நீயாயிரு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? அப்படி வாழ்ந்து காட்டி முடித்தவர் தான் அன்னை தெரேசா. 1983 முதல் முறை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அது அது ஓகே, நார்மலாக இருந்தது. 1989 இரண்டாவது முறை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதன் நிமித்தமாக அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு செயற்கை முறை அடுக்குகள் அவருக்கு பொருத்தப்பட்டது. இதன் நிமித்தம் கொஞ்சம் சில நாட்கள் அவர் வாழ்ந்து 1997 அவர் இவ்வுலகம் விட்டு பரலோகம் சேர்ந்தார். இவர் சிறந்த பிறகு, இவர் மரித்த பிறகு, இவர் அந்த நினைவுக்காக 123 நாடுகள், 610 தொண்டு நிறுவனங்கள் இவர் மரணத்தின் பிறகு அநேகளால் நிறுத்தப்பட்டு அநேகர் இவர் நிமித்தம் நிறுவனங்கள் உண்டாக்கப்பட்டது. உண்மையாகவே வாழ்ந்து காட்டிய சிகரம் படைத்த தேவ மனுஷி அன்னை தெரேசா. இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் அன்புக்கு பெயர் பெற்றவர்களாய், கர்த்தரின் அன்பு உடையவர்களாய் வாழ்ந்து காட்டி அநேகருக்கு அன்புள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது இந்த நாளின் ஒரு துவக்கமாய் செய்தியாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.